everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இன்னும் 50 days, நியர்லி 50 days தான் இருக்குது. நீங்கள் இப்போலேருந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட டெஃபினட்டாக இந்த நியூ சிலபஸோடு அடாப்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயே இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸில் வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியராக இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸில் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499 இருக்கும். இது மூணுமே காம்போவில் இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. 999க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோடில் இதை அப்ளை பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஷின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட இதில் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோவில் கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் வந்துட்டு நம்ம வந்து 1லேருந்து 2 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸாகவும் வரும், ஃபில்லப்பாகவும் வரும், டைரக்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாகவும் வரும். எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது லைக் வெக்காப்ஸ் மாதிரியே தான். இப்போ வெக்காப்ஸுக்கு வந்து ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும் இல்லையா? இங்கே வந்து எப்படி இது வந்து வெக்காப்ஸ். இதுவே ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லென்த்தியாக இருக்கிற வேர்டை வந்து லென்த்தியாக இருக்கிற சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டுருவாங்க. அந்த வேர்டுக்கான ஒரு சிங்கிள் வேர்டில் அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறது தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே ரெகுலராக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயர் இந்த யூடியூப் கிளாஸஸ் பார்த்து மட்டுமே நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து ஸ்கோர் இங்கிலீஷில் வந்து ஸ்கோர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்குமே வந்து ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில். ஓகேவா? கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அனிமல் லிவிங் போத் ஆன் land and water. Animal living both on land and water. Landலையும்
வாட்டர்லயும் வாழக்கூடிய அனிமல்ஸோட அந்த பேர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் உங்களால ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ என்னென்ன இருக்கு? ஆப்ஷன் என்ன இருக்கு? ஆம்ஃபிபியன், மெரைன், ஆர்போரியல், டெரஸ்ட்ரியல். ஓகே, ஆம்ஃபிபியன், மெரைன், ஆர்போரியல், டெரஸ்ட்ரியல். மெரைன்னா என்ன? மெரைன்னா உங்களுக்கே தெரியும், சி, கடல் சார்ந்த உயிரினங்கள். இது வந்து அப்பனா இதுக்கு என்ன மீனிங்? வாட்டர்ல மட்டும் தான் இருக்கும், லேண்ட்ல அது இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஆர்போரியல் அப்படின்னா இது வந்து எங்கன்னா மரத்துல மட்டுமே வாழக்கூடிய ஒரு சில அனிமல்ஸ், லிவிங் இன் ட்ரீஸ். ஸோ இப்போ இதுவும் வராது. அப்போ இது வாட்டர்லேயும் வரணும், ரெண்டுலேயுமே வரணும், போத் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஒன்றுல மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து கன்சிடர் ஆகாது. நெக்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் அப்படின்னா எர்த்லி, வேர்ல்ட்லி ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் வந்து லேண்ட், எர்த் அப்படின்னும்போது லேண்ட்லியாக தான் அது இருக்கும். சரிங்களா? அது வாட்டர்ல கன்சிடர் ஆகுமான்றது சந்தேகம் தான். ஓகேவா? ஸோ இதுவும் வராது. ஆம்ஃபிபியன் பாருங்க. ஆம்ஃபி அப்படின்னா என்ன? ஆம்ஃபிக்கு என்ன கைஸ் மீனிங்? ஆம்ஃபினா போத். ஆம்ஃபினா போத், இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். ஆம்ஃபிபியன் அப்படின்னு வரும்போது அனிமல்ல வந்துடும். அனிமல் தட் லிவிங் போத் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து ரைட் ஆன்சர். இது மூணுமே வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சம்திங் தட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி தட் யூ கேனாட் டூ வித்தவுட். அதாவது அது வந்து கண்டிப்பா வேணும், அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. இன்சுலார், ஐசோலேட்டட், இன்டிஸ்பென்சபிள், இன்டாலரண்ட். இன்சுலார் அப்படின்னா என்ன? இன்சுலார் அப்படின்னா ஒரு மாதிரி நேரோ மைண்டடா இருக்கிறவங்க, ப்ராட் மைண்டா இல்லாம நேரோ மைண்டடா இருக்கிற பீப்புளுக்கு நேம் வந்துட்டு இன்சுலார். ஐசோலேட்னா இந்த கொரோனா டைம்ல இந்த வேர்டு இந்த வேர்டு கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஐசோலேட்னா என்ன? தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. ஐசோலேட் விச் மீன்ஸ் தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. அலோன், அலோன் சொல்லலாம். செக்லூடட். ஸோ இது எல்லாமே ஐசோலேட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டிஸ்பென்சபிள், இன்டாலரண்ட். இன்டாலரண்ட்னா டாலரேட் பண்ண முடியாத, இன்டாலரண்ட். ஓகேவா? இன்டிஸ்பென்சபிள் அப்படின்றது தான் சம்திங் அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்திங் என்னாச்சு? ஓகே, something that is, it's very important, something that is very something that is absolutely necessary that you cannot do without. Okay, so indispensable தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. person who betrays his own country. betrays அப்படின்னா என்ன? betrays அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை துரோகம் செய்யறது. ஓகேவா? person who betrays his own country, சொந்த நாட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற அந்த பர்சனுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஐகான், ட்ரைட்டர், மேஸ்காட், பேரகன். என்ன வரும் பாருங்க? ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க? ஆன்சர் என்ன வரும் பாருங்க? ஐகான் அப்படின்னா ஐடல். ஐகான் which means idol. ஓகேவா? ட்ரைட்டர், மேஸ்காட், paragon. Mascot which means mascotனா luck, charm, lucky person சொல்லுவாங்கல்ல, அவங்கதான். paragon அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றதுக்கு paragon, பெஸ்ட் எக்ஸாம்பிள். எபிட்டோம் இப்படிலாம் சொல்றது paragon. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? ட்ரைட்டர் அப்படின்னா தான்
அந்த கண்ட்ரிக்கு அவங்களோட ஓன் கண்ட்ரிக்கு அவங்க லாயலா இல்லாம இருக்கிறது, நாட் லாயல், விசுவாசமா இல்லாம, சொந்த நாட்டுக்கு விசுவாசமா இல்லாம இருக்கிறதுக்கு நேம் தான் வந்துட்டு என்ன, ட்ரைட்டர். A person who betrays his own countryக்கு one word substitution traitor. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Irreverent behavior toward anything held scared or concerning God. Sorry, sacred or concerning God, which means அது என்னன்னா, இப்போ கடவுளின் பேர்ல வந்து ரொம்ப மூட நம்பிக்கையா ஒவ்வொன்றும் பண்ணிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க irreverent behavior. அதுதான் வந்து அதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க. agnosticism, pantheism, blasphemy, theism. ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, உங்களால ஃபைண்ட் பண்ண முடியுதா? agnosticism அப்படின்னா கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் வந்துட்டு agnosticism. A person who holds the view that any ultimate reality such as God is unknown, probably unknownable, தெரியாது, இல்ல அப்படிங்கிறவங்க தான் agnosticism. ஓகேவா? அதுவே pantheism means நிறைய கடவுளை கும்பிடுறது. ஓகேவா? நிறைய கடவுளை வந்துட்டு பிலீவ் பண்றது, நிறைய கடவுளை வந்து கும்பிடுறது, பிலீவ் பண்றது. தீயிசம் அப்படின்றது காட் தான். தீயிசம் அப்படின்றது காட் ரிலேட்டடா இருக்கிறது. பிளாஸ்பெமி அப்படின்னாதான் மூட நம்பிக்கை. பிளாஸ்பெமி அப்படின்னாதான் மூட நம்பிக்கை. அதாவது சாமியை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அஃபென்சிவா பேசுறது, அஃபென்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் sacrilegiously about God or sacred things, அந்த புனிதமான இருக்கிறத வந்து ஒரு மாதிரி அஃபென்சிவா பேசுறதுக்கு நேம் தான் வந்துட்டு blasphemy. ஓகேவா? ஸோ irreverent behavior toward anything held sacred or concerning God வந்து blasphemy is the right answer. நெக்ஸ்ட் பாருங்க. any female animal which feeds its young on milk from her own body, தன்னோட ஓன் பாடியில இருந்து மில்க் ஃபீட் பண்ற அந்த அனிமலுக்கு நேம் என்ன, அந்த அனிமல் இருக்கிறதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ வெர்டெப்ரேட், ஃபவுனா, பாரசைட், மேமல். ஃபவுனா பாருங்க கைஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். plants and animals. இதுக்கு என்ன மீனிங்னா ஃப்ளோரானா பிளான்ட்ஸ், ஃபவுனானா அனிமல்ஸ். இது அனிமல்ஸ் அப்படிங்கிறத இதுக்கு மீனிங். ஸோ அப்போ இது வராது. வெர்டெப்ரேட் அப்படின்னா அனிமல்ஸ் பேக் போன் இருக்கு இல்லையா? ஹலோ, ஒன் செகண்ட். இங்க vertebrate which means இதுக்கு என்னன்னா animals having backbones. animals having backbones ஓட இருக்கிற அந்த breedக்கு நேம் வந்துட்டு வெர்டெப்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த மில்க் ஃபீட் பண்றத வந்து அவங்க பேசவே இல்லை. ஓகேவா? ஸோ இதுவும் வராது. பாரசைட்டும் இல்லை. மேமல் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? எனி ஃபீமேல் அனிமல் which feeds its young on milk from her own bodyக்கு mammal is the right answer. ஸோ இங்க ஃப்ளோரா அப்படின்னா
ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோரா அப்படின்னாலே பிளான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறத வந்து மீன் பண்ணுறதுக்கு நேம் வந்துட்டு ஃப்ளோரா. அண்ட் ஃபவுனா ஸ்பெல்லிங் வந்து FAUNA. ஃபவுனாக்கு வந்து அனிமல்ஸ் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபவுனா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A similarity between like features of two things on which a comparison may be based. அதாவது அந்த சிமிலாரிட்டி அந்த கம்பேரிஷனை வந்து பேஸ் பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்கும்னா சிமிலரா இருக்கும். அந்த ரெண்டு திங்ஸும் சிமிலரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இது நம்ம எதுல பார்ப்போம்? ரீசனிங்ல பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? ஹிண்ட் அதுதான். ரீசனிங்ல நம்ம பார்ப்போம். அப்படா எது வரும் பாருங்க. யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அனாலஜி, அமல்கமேஷன், அப்பத்தி, ஆம்பிகுட்டி. ஓகே, ஆம்பிகுட்டி அப்படின்னா என்னன்னா ஆம்பிகுட்டி which means unclarity, தெளிவில்லாம இருக்கிறது, unclarity. அப்பத்தி அப்படின்னா அப்பத்தி which means no feelings. அமல்கமேஷன் அப்படின்னா காம்பினேஷன். அமல்கமேஷன் which means combination. அனாலஜி அப்படின்னா தான் சிமிலாரிட்டி. ஓகேவா? so analogy is the right answer. A similarity between like features of two things on which a comparison may be based. Analogy is the right answer. Next one பாருங்க. A group of people traveling together in a van. இதுவே ஈஸி தான். A group of people traveling together in a van. vanல group of people எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ப்ரூட், ஜிப்சிஸ், கேரவன், கன்ஸ்டலேஷன். இங்க பாருங்க, இந்த கன்ஸ்டலேஷன் அப்படின்றது என்னன்னா ஸ்டார்ஸ்க்கு மீன் பண்ணுவாங்க. கன்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாருக்கு மீன் ஆகும். இது இங்க வராது. ஜிப்சிஸ் அப்படின்னா ஹோம்லெஸ், வீடு இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? ஹோம்லெஸ். வேற எப்படி சொல்லலாம்னா வேகபாண்ட். வீடு இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்க அப்படி ஸ்டே பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வேகபாண்ட், நாடோடிகள். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஜிப்சிஸ் இங்க வராது. ஸோ இது இங்க வராது. ஓகேவா? டுகெதரா இங்க டிராவல் பண்றோம். ப்ரூட் அப்படின்னா யங் ஒன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸோட யங் ஒன்ஸ் இருக்கு இல்லையா? யங் ஒன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ப்ரூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வராது. ஸோ கேரவன் இஸ் த ரைட் ஆன்சர். A group of people traveling together in a van is caravan. Caravan ஞாபகம் வச்சுக்கோங்க. Next one is certain to happen. அதாவது நடந்தே தீரும், அதை வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நேம் என்னன்னு கேக்குறாங்க. inevitable, convertible, indispensable, justifiable. indispensableனா இப்பதான் நான் பார்த்தோம், வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வராது. ஜஸ்டிஃபையபிள்னா ஜஸ்டிஃபை பண்றது, இதுவும் இல்லை. கன்வெர்டபிள், இதுவும் இல்லை. inevitable we can't stop, நம்மளால வந்து தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, நடந்துதான் தீரும் அப்படிங்கிறது தான் certain to happen. It's inevitable. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A place where coins, medals or tokens are made. coins, medals, tokensலாம் வந்து மேக் பண்றதுக்கு அந்த பிளேஸ்க்கு நேம் என்னன்னு கேக்குறாங்க. ஹட்ச், மொனாஸ்ட்ரி, மின்ட், ஹேங்கர். ஹட்ச் அப்படின்னா கைஸ் இப்போ இந்த ரேபிட்லாம் இருக்குல்ல, சின்ன அனிமல்ஸ் வந்து உடன் பாக்ஸ்ல போட்டு வைப்பாங்கல்ல, அதுக்கு அந்த பாக்ஸுக்கு நேம் தான் வந்து ஹட்ச். ஸோ இது வராது. மொனாஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா துறவிகள் இருக்காங்கல்ல, மாங்க்ஸ், அவங்க வசிக்கிற இடத்தை தான் வந்துட்டு மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஹேங்கர் அப்படின்னா ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஏர்கிராஃப்ட்ஸ் அது இருக்கிற அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்களோ ஒரு பிளேஸ். இப்போ பஸ்லாம் இருக்கிறது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருக்கிற அந்த பிளேஸ்க்கு நேம் வந்துட்டு ஹேங்கர். ஸோ இப்போ இதுவும் இல்லை.
mint தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பிளேஸ் வேர் காயின்ஸ் மெடல்ஸ் ஆர் டோக்கன்ஸ் ஆர் மேட், அந்த பிளேஸ்க்கு நேம் வந்து மின்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கைஸ். இது லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?